வணக்கம். இன்றைய மருத்துவம். ஒரு மரம் போன்று கட்டை போன்று தெரியக்கூடிய இது மனோரஞ்சித மரம். ஒரு சிறிய இடம் இருந்தால் இதை வளர்க்கலாம். இது பந்தல் போன்றும் நாம் எந்த உயரத்தில் ஏற்றி சென்று அவற்றை படரும்படியாக செய்யக்கூடிய ஒரு மரம். இது இல்லத்தில் வளர்ப்பதன் மூலமாக இது தரக்கூடிய மலர், அந்த மலரினுடைய வாசனையை நுகர்வதன் மூலமாக அது மன அமைதியை தந்து, மனதுக்கு மகிழ்ச்சியை தந்து, செல்வ செழிப்பை கொடுக்கும் என்று ஐதீகமுடைய இந்த மலர் நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது. சித்த மருத்துவத்திலே இதனுடைய பூவினால் செய்யக்கூடிய லேகியம் தலைவலியை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாருங்க, வேப்பம் பழத்தை போன்றே இருக்கக்கூடிய மேல்தோலை நீக்கினால் கசப்பும் இனிப்பும் கலந்த சுவையுடைய பழத்தை கொண்ட இந்த மனோரஞ்சிதம் மரம் இது புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, எதிர்க்கக்கூடியது. மலேரியா நோய்களை இதனுடைய வாசனையை நுகர்வதன் மூலமாகவே எதிர்ப்பு உருவாகி மலேரியா குணமாகும் என்பது ஐதீகம். இதனுடைய நறுமலரை நாம் நுகர்வதன் மூலமாக இறை சக்தியையும் இறை ஆற்றலையும் வீட்டிலே வசியம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இதை எல்லோரும் முடிந்தவர்கள் வீட்டு வாசலிலே வைக்கலாம். இதனுடைய மலர் இறை வழிபாட்டிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், நறுமண திரவியங்கள் தயாரிப்பதிலே மிகவும் பயன்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. ஒரு மலரினுடைய சுவாசத்தை சுவாசிப்பதன் மூலமாக தலைவலி, மன உளைச்சல் போக்கி மலேரியா எதிர்ப்பு சக்தியை தந்து, புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய இவற்றை இல்லத்திலே வளர்த்து நாமும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமோடும் நலமோடும் வளமோடும் வாழலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.